சிறகடிக்க ஆசை சீரியலில் நீத்து ரவியைத்தான் நான் காதலிக்கிறேன் என்று சொன்னதால் ஸ்ருதி கோபப்பட்டு அம்மா வீட்டிற்கு போயிருக்கிறார். அதே நேரத்தில் விஜயாவின் வீட்டு பத்திரத்தை வாங்குவதற்காக சிந்தாமணியும் சூழ்ச்சி செய்திருக்கிறார். அதில் விஜயா வசமாக சிக்க இருக்கிறார். சூழல் இப்படியிருக்க இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் கிருஷ்ணன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டிற்கு வந்திருக்கின்றனர். அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் ரோஹிணி திணறுகிறார். பிறகு அம்மாவை கூப்பிட்டு இவங்களை எதற்காக வீட்டிற்கு வர வைத்திருக்க, தேவையில்லாத வேலை பார்க்கிற என்று திட்டிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கிருஷ்ணன் சொந்தக்காரர்கள் ரோஹிணியிடம் பிரச்சனையெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, உன்னை பற்றிய உண்மைகளை எங்க மூலமாகத்தான் முத்து குடும்பத்திற்கு தெரிய வந்தது என்பது எங்களுக்கு வருத்தமாதான் இருக்கு. ஆனால் என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை உங்களுக்கு தர்றோம் என்று சொல்கின்றனர். ஆனால் ரோகிணி சொத்து எதுவும் வேண்டாம், நான் என் புருஷன் கூட சீக்கிரமா சேர்ந்துடுவேன் என்று தட்டி கழிக்கிறார். மறுபக்கத்தில் வீட்டிற்கு வந்த முத்துவும் மீனாவும் கார் ஷெட்டில் நீத்து பேசிய விஷயத்தை ரவியிடம் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அந்த பொண்ணு ஒரு லூசு போல உன்னையும் ஸ்ருதியையும் பிரிக்க ஒரு பிளானோட தான் இருக்கா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு ரவி, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்ருதி ஃபோன் பண்ணவே இல்ல, அவ அம்மா தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அட்டன் பண்ணி பேசறதுன்னு தெரியாம இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஸ்ருதியின் அம்மா சுதா வீட்டிற்கு வந்து மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வைத்து திட்டுகிறார். ஏன் என் பொண்ணை இப்படி வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி இருக்கீங்க, அவ ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறா, எங்க யார்கிட்டையும் பேசல என்று கோபப்படுகிறார். அதை கேட்டு அண்ணாமலை அதிர்ச்சியடைந்து, உங்க பொண்ணு வீட்டை விட்டு போனதே நீங்க சொல்லிதான் தெரியும் என்று சொல்கிறார். அப்போது நடந்த விஷயம் எல்லாவற்றையும் முத்து சொல்கிறார். உடனே சுதா, இவர் கொடுத்த இடம்தானே அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது என்று ரவியை திட்டுகிறார். அதற்கு ரவி, நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்க, ஸ்ருதி எவ்வளவோ சொல்லியும் நீங்கதானே அந்த ரெஸ்டாரண்டை விட்டு வரவே இல்லை என்று திட்டுகிறார். இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். அப்போது மீனா, நானும் ரவியும் போய் ஸ்ருதியிடம் பேசி பார்க்கிறோம் என்று சொல்கிறார். பிறகு ஸ்ருதி வீட்டிற்கு வருகின்றனர். அப்போது மீனாவும் ரவியும் கதவை மாறி மாறி தட்டுகின்றனர். அவர் திறக்காததால் சுதா பயத்தில் கத்திக் கொண்டிருக்கிறார். பிறகு மீனா, நான் வந்திருக்கிறேன் ஸ்ருதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னதும் ஸ்ருதி கதவை திறந்து விடுகிறார். ஆனால் ரதியிடம் பேசாமல் கதவை பூட்டி விடுகிறார். பிறகு மீனாவும் ஸ்ருதியும் பேசுகின்றனர். அப்போது மீனா கார் ஷெட்டில் நடந்த விஷயத்தை சொல்ல, அதற்கு ஸ்ருதி, நீங்க எப்படி அவளை விட்டீங்க, என்னிடத்துல நீங்க இருந்தா இப்படி விடுவீங்களா என்று கேட்க, மீனா, எனக்கும் அடிக்கணும் போலதான் இருந்தது, ஆனா இவையெல்லாம் அடிச்சா கூட திருந்த மாட்டா என்று சொல்கிறார். அதற்கு ஸ்ருதி, நான் மீண்டும் அந்த வீட்டுக்கு வரவேண்டும் என்றால் ரவி அந்த ரெஸ்டாரண்டை விட்டு வெளியே வரணும், அதேபோல் அந்த நீப்பு நான் ரவியை காதலிக்கலை என்றும் இனி உங்க வாழ்க்கையில் வரவே மாட்டேன் என்று என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று